ரோபோ சங்கர் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, மஞ்சக்காமாலை நோயால் அவதிப்பட்டு வந்திருந்தாரு. அதன் பிறகு மருத்துவ சிகிச்சைலாம் மேற்கொண்டிருந்தாரு. பிறகு நார்மலா ஒரு சினிமா துறையில நடிக்கலாம் வந்திருந்தாரு. திடீரென்று மயக்கமடைந்து உயிரிழந்திருக்காரு. என்ன காரணமா இருக்கும் சார்? அதாவது முக்கால்வாசி அக்யூட் ஆன் கிரானிக் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அதாவது கல்லீரலுடைய அதோடைய பலம் வந்து ஒரு பலகீனமாகி அதனால ஒருத்தர் இறந்து போகிறது. இது நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடுல வந்து கல்லீரல் இழந்து கல்லீரல் இயங்காமையினால இறப்பு மரணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு வந்து 2-3 மெயின் காரணங்கள். ஒன்று வந்து வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, பாலின வைரஸஸ் மாதிரி இருக்குது. இன்ஜெக்ஷனில் கூட வரலாம், இந்த வைரஸால் போகலாம். 2வது ஆல்கஹால். எங்கே பார்த்தாலும் நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னா நிறைய மோட்டார் பைக் இருக்கும் பார்த்தீங்களா, வந்து பார்த்தா டாஸ்மாக்னு எழுதியிருக்கும். இது போன்ற இடங்களில் நம்ம ஆட்கள் வந்து சிறுவர்கள் வந்து அவர் ஒரு ஸ்டைலு தண்ணி அடித்து இறந்து போகிறது. அடிக்காதீங்கடான்னு சொன்னால் பழம்னு சொல்கிறது, அது வந்து ஒரு ஸ்டைல் மாதிரி. இன்றைக்கி இந்தியாவில் வந்து 96 நிமிடங்களுக்கு ஒருத்தர் தண்ணி அடிக்கிறதுனால ஒரு லிவர் வியாதி, கல்லீரல் வியாதி வந்து இந்த ரோபோ சங்கருக்கு அவர் அடிச்சிருந்தாருன்னு கேள்விப்பட்டேன், இறந்து போகிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இது யார் இறந்து போவாங்க? 90 வயசுலையா, 100 வயசுலையா? இல்லை, 30, 40, 50. ஏன்னா வந்து 15, 20 தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவான். 30, 40, 50 உயிர் இழந்துருவான். ஒரு உயிரிழப்புனா சுற்றி இருக்கிற அந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இழப்பு நடக்கும். இது வந்து வாட் வி கால் ப்ரிவென்டபிள் டெத், தவிர்க்க முடிகிற ஒரு வியாதி. எவனுக்கோ ஒரு எங்கேருந்தோ ஒரு அணு கேன்சர் ஆகிடுது, பெருசாகிடுது, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இளைஞர்களுக்கு 1000 பேர் தண்ணி அடித்தாங்கன்னா அதில் வந்து 38 பேர் டெஃபினட்டாக ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி வரும். அது மட்டும் இல்லை, அந்த 180 பேருக்கு பிளட் டெஸ்ட்டு, கிட் அது மாதிரி பண்ண வேண்டி வரும். 96 பேர் 96 நிமிடங்களுக்கு ஒருத்தர், 96 நிமிடங்களுக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ டெய்லி 15லேருந்து 17 பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க இந்தியாவில். இது வந்து ஒரு பெரிய நம்பர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி, ஒரு டாக்டர் வந்து பகலாக வேலை செய்கிறாங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு 10,000 ஆப்ரேஷனில் ஒரு ஆப்ரேஷன் வந்து டாக்டருக்கு ஆச்சுன்னா ஒரு கும்பகோணம் வந்து எங்கே இருந்தாலும் சுற்றி ஒரு கும்பலாக வந்துட்டு நீ ஒழுங்காக பார்க்கல, ஒரு உயிர் போயிடுச்சுன்னு இல்லாத தேவையில்லாத விஷயம் சொல்கிற ஒரு காலகட்டத்தில் வெறும் தண்ணி அடித்து 96 நிமிடங்களுக்கு ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க, இது வந்து ஒரு சின்ன விஷயமா பெரிய விஷயமா? எல்லாம் இப்போ என்ன நினச்சிப்பாங்க, கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம லிவர் சும்மா மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் முதல் அட்டெம்ப்ட் வந்து டிசம்பர் 24, 1995, 30 வருஷம் ஆக போகுது இந்தியாவில். அதில் வந்து நான் ஒரு கீ மெம்பர் நானும் இருந்தேன். அதில் அப்போலோவில் பண்ணோம். கேஸ் மட்டும் இல்லாமல் எல்லா கேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 10%, 20%, 5லேருந்து 20% வந்து ஆப்ரேஷன் அப்போ இறந்துருவாங்க, இல்லை முன்னால் இறந்துருவாங்க, இல்லை அதுக்கப்புறம் இறந்துருவாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணிவிட்டு இது என்னமோ ஹார்ட் மாத்திர மாதிரிலாம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி லிவர் இல்லாமலே வெயிட் பண்ணி இறந்து போகிற ஆட்கள் ஏராளம். ஏன்னா லிவர் டோனர்னா சும்மா இல்லை. அதனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் எங்கிட்ட ஜோக் அடிச்சுட்டு, அங்கிள் இஃப் யூ ட்ரிங்க் இஃப் த லிவர் கெட்ஸ் ஸ்பாயில்ட் ஆல்சோ, நான் மாற்றிப்பேன். அது மாதிரிலாம் அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க முடியாதுங்கிறது. அது மட்டும் இல்லை, 100 பேர் பிளான் பண்ணாங்கன்னா அந்த மாற்று அறுவை சிகிச்சைக்கு 5, 6, 8 அங்கே போவாங்க. மற்றவங்க எல்லாம் வழியில் ரோபோ சங்கர் லிவர் ஃபெயிலியரால் இறந்த போல மாதிரி அவர் இறந்து போவாங்க. அதே போல் தான் ஹெப்படைட்டிஸ் பி. தயவுசெய்து நீங்கள் எல்லாம் என்ன முக்கியம்னா, ஒரு காணலில் ஒரு பதிவில் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? உங்கள் குடும்பத்திலேயே தயவுசெய்து ஹெப்படைட்டிஸ் பிங்கிற வைரஸ் வராத பட்சம் அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஒன்று இருக்குது. சார் காசு ஆகுது, 1000 காசு, 300 ரூபாவோ 200 ரூபா தான் ஆகும் 3 டோஸ். அது போட்டிங்கன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பிங்கிற கொடிய வைரஸ் உங்களுக்குள்ளே வராமல் இருக்கிறது நிச்சயமாக பார்த்துக்கும். இந்த நேரத்தில் ஒரு சோகமான நேரம். ரோபோ சங்கர் என்ன ஒரு பாடி பில்டராக இருந்தார், ஒரு நல்ல ஒரு உடம்பு, ஆள் ஜம்ப் பண்ண, அந்த காலத்தில் தனித்தனியாக மசில்ஸ் எல்லாம் ஷேக் பண்ணிலாம் பண்ணுவார். நல்ல ஒரு எல்லாரோடையும் ஒரு பழகக்கூடிய ஒரு ஆள், ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆளுமை. அநியாயத்தை நம்ம இழந்துட்டோம். ஒரு யங் லைஃப் போகும்பொழுது, நான் எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ரோபோ சங்கர் இறந்து இந்த டைமுக்குள்ளார தண்ணி அடிக்கிறதுனால 7 பேரோ 8 பேர் இறந்துருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, எவ்வளோ இறந்துருப்பாரோன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுமை ரோபோ சங்கர் யாராவது ஒருத்தர் போய் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாரும் விஐபிஸ்க்கு ஒரு விஷயம் நடந்தால், அதுவும் சினிமா வெள்ளித்திரையில் சம்மந்தப்பட்டவங்களும் நடந்துச்சா உடனே அது முக்கியமாகிடும் நம்ம ஆட்களுக்கு. அதை வச்சு தான் உங்கள் எல்லார்ட்டையும் நான் சொல்கிறேன்.
மதுபோதன் மட்டும்தான் காரணமா அந்த கிட்னி ஃபெயிலியர்ல உடல் உறுப்புகள்லாம் வந்துட்டு செயலில் இருக்க காரணம், வேற எதுவும் பழக்கம் இருக்கா சார்? இல்லை அது எப்படி தெரியுமா, அந்த காலத்து சொல்லுவாங்க, அந்த காலத்து ஒரு ராஜாவுக்கு 2 மனைவி இருந்தாங்களாம். ராஜா இறந்தோடனே 2 மனைவிகளும் சத்தின்னு எழுதி அவங்களும் அந்த அந்த படையில் வந்து ஏறி இறந்துட்டாங்களாம். அதே போல் நாங்கள் சொல்லுவோம், லிவர் வந்து ஒரு ராஜா 2 கிட்னியும் அவருடைய மனைவிகள். எப்போ லிவர் கெட்டு போச்சுன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 2 கிட்னிஸும் பேக்கப் ஆகிடும். அதாவது லிவர் வந்து ஒரு சில விஷயங்கள், நமக்கு தெரியாத சில விஷயங்களை வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஃபில்டர் பண்ணி நாக் ஆஃப் பண்ணிடுது. அந்த சலடை வேலை செய்யலைன்னா அந்த விஷயங்கள் போய் 2 சிறுநீரகங்களையும் அது பாதிச்சு, அதனால் செகண்டரி ரீனல் ஃபெயிலியர், இதுக்கு பேர் ஹெப்பாட்டோ ரீனல் சிண்ட்ரோம்பாங்க. கிட்னியும் லிவரும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகுறது. ஸோ இந்த கிட்னிக்கு ஒரு காரணம், லிவருக்கு ஒரு காரணம் இல்லைங்க தம்பி. லிவர் கெட்டு போனாலும் இது 2ம் கெட்டு போகும். இதில் வந்துட்டு உணவு பழக்க வழக்கங்கள் எதுவும் இருக்கா சார் இதில்? இல்லை, ஓரளவுக்கு ரொம்ப நான்வெஜிடேரியன், ரொம்ப ஃபேட்டு இது மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நம்ம நகர்த்திட்டோம்னா பாக்கி என்ன வேணால் பிரியாணி சாப்பிடலாம், வேறு என்ன வேணால் பண்ணலாம். இந்த ஒரு விஷயம், தண்ணி அடிக்கிறதும் சிகரெட் பிடிக்கிறதும், எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க பொருளாதாரம், நம்ம தமிழ்நாடு பொருளாதாரமே இந்த அடிப்படையில் தான் ஏறிட்டு இருக்கு, எப்படி நீங்கள் பாருவீங்க? நான் என்ன சொல்கிறேன், சின்ன சின்ன சமூக டியூனிங்பாங்க. ஃபுல் டே வேணாம், 6 to 9 திறந்து விட்டுருங்க, மக்கள் அடிக்கிட்டோம். அது பதிலாக காலையில் 6 மணிக்கு திறக்கணும்னு யாரோ வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தேவையா? எவ்வளோ ரோபோ சங்கர் நீங்கள் உருவாக்குவீங்க? லிமிட்டட் டைம் வச்சுட்டு, 2வது வந்து பர் பர்சன் லிமிட்டட். இப்போ நீங்கள் டியூட்டி ஃப்ரீயில் வாங்கினா 2 பாட்டில் தான் விடுவான். ஏன் 100 பாட்டில் வாங்க சொல்லாமே? அவனுக்கு ப்ராஃபிட் தானே. ஒரு சமூக நீதினு ஒன்று இருக்குது. அதே போல் ஒவ்வொருத்தருக்கு ஒரு 2 லார்ஜோ 3 லார்ஜோ என்ன எனக்கு தெரியாது, அது வந்து ஒரு லிமிட்டை வச்சிட்டோன்னா ஸோ ஓரளவுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்படும். ஆனால் 0 ஆகிடாது. 55,000 மேபி 20,000 ஆகலாம், கோடி 15,000, அது வேறு வகையில் நம்ம எடுத்துக்கலாம். தவிர நம்ம மக்களுடைய உயிரை எடுத்து எந்த தான் பொருளாதார உயிர் நாடியாக இருந்தாலும் உயிரெடுத்து உயிர் நாடியை நம்ம உற்பத்தி செய்ய வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய பதிவு.